கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் 109ஆம் சங்கீதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பிட வேண்டுமானால், தேவனே மௌனமாயிராதேயும் என்று இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய இருதயத்திலிருந்து எழும்பின ஒரு ஜெப வார்த்தையையே நாம் தலைப்பாக வைக்க முடியும். இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான் என்று பார்க்கும்போது 3 குறிப்புகள் இந்த சங்கீதத்துக்குள்ளே இருக்குது. ஒன்று, அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். யாராக இருந்தான்? ஜெபிக்கிறவனாக இருந்தான். 2, அவன் உபவாசம் பண்ணுகிறவனாக இருந்தான். 3வது, தன்னை குறித்து அவன் சொல்லும்போது நான் சிறுமையும் எளிமையுமானவன் அப்படின்னு சொல்கிறான். என்னதெல்லாம்? 1 ஜெபிக்கிறவன், 2 உபவாசம் பண்ணுகிறவன், 3 சிறுமையும் எளிமையுமானவன். அப்போ இந்த கேட்டகரியில் இருக்கிற தாவீது தான் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற காரியங்கள் இந்த சங்கீதத்தில் இருக்குது. சங்கீதத்தை பார்க்கும்போது நிறையா பிரிவுகளாக பிரிக்கலாம். ரொம்ப நம்ம அறுதிட்டு சொல்லிட முடியாது. சில சங்கீதங்கள் துதிக்கிற சங்கீதமாக இருக்குது. சில சங்கீதங்கள் மேசியாவின் சங்கீதம்னு சொல்லுவாங்க. சில சங்கீதங்கள் சரித்திர சங்கீதங்கள், அதாவது இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை பேசக்கூடிய சங்கீதங்கள். அந்த அடிப்படையில் சில சங்கீதங்கள் சாபங்களை சொல்லுகிற சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன சங்கீதம்? சாபங்களை சொல்லுகிற சங்கீதம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், அந்த சங்கீதக்காரன் அவன் சந்தித்த பிரச்சனைக்கு மத்தியில் தன்னுடைய எதிராளிகளை பார்த்து சாபமான வார்த்தைகளை அவன் என்ன செஞ்சுருப்பான்? சொல்லியிருப்பான். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நிறைய சங்கீதங்களுக்கு ஒரு 10-14 சங்கீதம் அந்த சாபங்களை சொல்லுகிற சங்கீதங்கள் இருக்குது. அதில் இந்த 109 மிக முக்கியமான இடத்துல இருக்குது. அப்போது இந்த சங்கீதம் தாவீது எழுதினாலும் இந்த சங்கீதம் எந்த கேட்டகரியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாபங்களை சொல்லுகிற சங்கீதம். யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான், உபவாசிக்கிறவனாக இருந்தான், சிறுமையும் எளிமையுமானவன் என்று தன்னை குறித்து சொல்கிறான். அப்படி சொல்லுகிற ஒரு மனிதன் தான் சந்தித்த நெருக்கங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய எதிராளிகளை பார்த்து அவன் சாபமிடுகிறான், அல்லது அவர்களுக்கு சாபம் வர வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ளே இருக்கிற இந்த வார்த்தைகளை தியானிக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், நாம் நம்முடைய எதிராளிகளுக்கு என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்தும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ இந்த சங்கீதத்தை பார்த்துட்டு நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை பார்த்து, இந்த எழும்புகிற ஆட்களை பார்த்து இந்த சங்கீதத்தின்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஜெபம் பண்ணிடக்கூடாது. அப்போ ஒன்று, இந்த சங்கீதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, நம்ம என்ன செய்யணும்னு வேதம் மற்ற பகுதிகளிலிருந்தும் போதிக்கிறதோ அதோடு பொருத்தி பார்த்து நாம் கவனமாக இந்த சங்கீதங்களை கையாள வேண்டும். சரி, இந்த சாபங்களை சொல்லுகிற சங்கீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் சங்கீதம், 10ஆம் சங்கீதம், 17ஆம் சங்கீதம், 35, 58, 59, 69, 70, 79, 83, 109, 129, 137, 140 இந்த சங்கீதங்கள் எல்லாமே சாபங்களை சொல்லுகிற சங்கீதமாக இருக்குது. அதில் இந்த 140 ரொம்ப பெக்குலியரானது. சரி, இந்த சங்கீதம் ஏன் இவ்வளவு ஜெபிக்கிற ஒரு மனுஷன், உபவாசிக்கிற மனுஷன் ஏன் அவன் அவ்வளவு சாபமாக சொன்னான் அப்படின்னு கேட்டால், இதனுடைய பின்னணியத்தை நம்ம கவனித்து பார்க்கும்போது இந்த சூழல்களையும் நம்மளால் சரியான விதத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பாரம்பரியமான ஒரு நம்பிக்கையின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சங்கீதம் சவுலை பார்த்து சொல்லியிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்தது தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமை பார்த்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தோவேக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான் ஏதோமியன், அவனை பார்த்து சொல்லியிருக்கலாம், அகித்தோப்பேலை பார்த்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தாவீதுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வந்தபோது, குறிப்பாக அவன் ராஜாவாக அந்த ஸ்தானத்தில் வர்றதுக்கு முன்னால் அவன் நெருக்கப்பட்ட காலங்களிலே சவுல் மூலமாகவோ அப்சலோம் மூலமாகவோ அல்லது தோவேக்கு அகித்தோப்பேல் மூலமாகவோ சொல்லப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான்.
எப்பவுமே நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து நாம் தேவனுக்கு கணக்கொப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வசனம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனால் இந்த தாவீதுக்கு விரோதமாக பேசின மனிதர்கள் அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கவே இல்லை. அவங்க பாட்டில் இஷ்டத்துக்கு பேசினாங்க. அந்த பேசின வார்த்தைகள் தான் இந்த ஜெபிக்கிற மனிதனை, உபவாசம் பண்ணுற மனிதனை என்ன பண்ணிருச்சு? ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு, ரொம்ப கவலைப்பட வச்சிருச்சு. அதில் தான் அவன் சில சாபமான வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறான். ஒன்று இது பக்கத்தில், இந்த ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் இந்த தாவீதினுடைய இந்த 109ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் இல்லைப்பா, ஒருவேளை இப்படிலாம் அவனுக்கு நெருக்கங்கள் இருந்தாலும் இந்த சங்கீதத்தை அவன் ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதினான் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அதையும் நம்ம நிராகரிக்க முடியாது. ஏன்னா இந்த 109ஆம் சங்கீதத்தில் இருக்கிற வசனத்தை மேற்கோள் காட்டி தான் அப்போஸ்தலர்கள் யூதாசுக்கு பதிலாக மத்தியாவை தெரிந்தெடுத்தார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஒருவனுடைய அந்த உத்தியோகம் வேறொருவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது 8ஆம் வசனத்தில் தான் இருக்கு. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன் அப்படின்னு சொல்லி பேதுரு இந்த வசனத்தை இந்த சங்கீதத்திலிருந்து மேற்கோள் காட்டி தான் அவர் யூதாசுக்கு பதிலாக வேறு ஒருவனை தேர்ந்தெடுப்பதற்காக அவங்க சீட்டு போட்டு அந்த காரியங்களை செய்கிறாங்க. அப்போ இந்த சங்கீதம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை குறித்து பேசவில்லை, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்துவுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பினார்களோ அவர்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சாப வார்த்தைகள் அப்படின்னும் நம்ம இதை பார்க்கலாம். அதுலேயும் அதையும் அப்படியே நம்ம இதை கவனிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா தாவீது இந்த அளவுக்கு சாபமான வார்த்தைகளை சொல்லியிருப்பானா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். எப்படியா இருந்தாலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த இந்த தாவீது தனக்கு விரோதமாக எழும்பின மனிதர்கள் பேசின வார்த்தைகள், அதன் அடிப்படையிலேயே இவன் இந்த ஜெபத்தை செய்திருக்கிறான். அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிற மனிதர்களுக்கு தீர்க்க தரிசனமாக யூதாசை போல செயல்பட்ட மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிப்பின் தீர்க்க தரிசனமாகவும் இந்த சங்கீதத்தை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த சங்கீதத்தை 3 பிரிவாக பிரிக்கலாம். முதல் 5 வசனத்தை ஒரு பிரிவாக பிரிக்கலாம். அதில் என்ன இருக்குன்னா, ஆண்டவரே என்னை விடுவியும் ஐயா, அப்படிதான் அவனுடைய ஜெபம் இருக்குது. A prayer for deliverance. ஆண்டவரே நான் சந்திக்கிற நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுவியும், எனக்கு பதில் தாரும். அந்த இடத்துல தான் அவன் சொல்றான், நான் துதிக்கும் தேவனே நீங்க எப்படி இருக்காதீங்க, மௌனமா இராதீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ முதல்ல 5 வசனத்துக்குள்ள ஒரு பெட்டி, ஒரு விண்ணப்பம் கேட்குறான். ஆண்டவரே நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது நீங்கள் மௌனமாக இருக்காதீங்க, நீங்கள் செயல்படுங்க. இது பொதுவாக நம்ம வாழ்க்கையிலையும் இது நடக்குது. சில நேரத்தில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் செயல்படாதவர் போல நமக்கு தெரிகிறார். அவர் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் நமக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி தான் இங்கே தாவீதும் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே எப்படி இருக்காதீங்க, மௌனமாக இருக்காதீங்க, நீங்கள் எங்களை விடுவீங்க அப்படின்னு சொல்லி முதல் 5 வசனத்தில். அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான போர்ஷன். 6ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் தான் அவன் அந்த சாபமான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறான். அந்த சாபத்தையும் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று அவனுடைய குடும்பங்களுக்கு, மனைவி பிள்ளைகளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கிறான். அடுத்தது அவங்க என்னெல்லாம் பாவம் செஞ்சாங்கன்னு பட்டியல் போட்டு சொல்லிட்டான். அதனால இங்கே சாபம் சொல்லணும்னா சும்மா காரணம் இல்லாமல் சொல்லப்படலை, அதுக்கு பின்னணியங்கள்லாம் இருக்குது. அப்போ 6ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அங்கே அவனுக்கு விரோதமாக செயல்பட்ட மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சாபமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. அடுத்தது 3வது பகுதியாக 21ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவரை பார்த்து தனக்கு உதவி வேண்டும் என்று கேட்கிற
அந்த காரியம் அடங்கி இருக்கிறது. கடைசியாக முடிக்கும்போது ஒரு விசுவாசத்தோடு தன்னுடைய அந்த ஜெபத்தை அவன் முடிக்கிறான். சரி, அப்போ இதுதான் நம்ம வேதத்தை, இந்த சங்கீதத்தை பார்க்க வேண்டிய காரியம். இப்போ முதல் 5 வசனத்தை பார்த்தீங்கன்னா அதையுமே 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் 3 வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான்? துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாக திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள், பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். ஆண்டவரை பார்த்து இவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீங்கள் மௌனமாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவனுக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தைகள். ஏன்னா இவனை துரத்துனது ஒரு பக்கம் இருந்தாலும் இவனுக்கு விரோதமாக பேசப்பட்ட வார்த்தைகள், அந்த அடிப்படையில் பார்த்தா இது யாரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று அகித்தோப்பேல் அல்லது அகித்தோப்பேல் ஆலோசனை கொடுத்த அப்சலோம் அவர்களாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று பார்த்த சவுலை பார்த்து இந்த வார்த்தைகள் சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்சலோம் இவனோடு இருந்தவன் திடீரென்று அங்கே போய் சேர்ந்துக்கிட்டான். அதுக்கு சில காரணங்கள் இருந்தால் கூட அங்கே பேசப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் தான் இவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே என்னை பகையுண்டாக்கும் வார்த்தைகளினாலே என்னை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிற காரணம் பாருங்க, 4வது 5ஆம் வசனத்தில் இருக்குது. தமிழில் நல்ல அழகாக இருக்குது, பதிலாக அப்படின்னு இருக்குது, என் சிநேகத்துக்கு பதிலாக. அடுத்த 5ஆம் வசனத்தில் நன்மைக்கு பதிலாக, திரும்ப 5ஆம் வசனத்தில் என் சிநேகத்துக்கு பதிலாக. என் சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறார்கள், நான் நன்மை செய்ததற்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அப்போ தாவீது தன்னுடைய எதிராளியை அடையாளம் காட்டி கொடுக்குறான். யாருன்னா என்கிட்ட இருந்து நன்மை பெற்றவன். யாரு? என் நன்மை பெற்றவன், நான் சிநேகித்தவன். அப்போ இது நிச்சயமா புறவினத்தாரா இருக்க முடியாது. ஒரு நாள்ல தாவீதோட இருந்துட்டு நன்மையை பெற்று அன்பை பெற்றுட்டு இன்னைக்கு போய் துரோகம் செய்கிற மனிதர்களை குறித்து தான் பேசுகிறது. அப்படி பேசும்போது அவன் சொல்றான், அங்க எழுதி இருக்குது, நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கேள்வி வரும், ஆண்டவரே நான் பாடல என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், ஐயா நான் ஜெபம் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்கிறேன், நான் உங்களை தானே பிரியப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் இவங்க எல்லாம் இப்படி எழும்புறாங்களே அப்படின்னா நமக்கு மட்டும் அப்படி இல்லைங்க, யாருக்கும் எழும்பியிருக்கிறா இப்படி? தாவீதுக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கும் இப்படி தான் எழும்பியிருக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவுக்கும் இப்படி தான் எழும்பினாங்க. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு விரோதமாகவும் இப்படி தான் எழும்பினாங்க. முறுமுறுக்கிற காரியங்கள் எல்லாம் தான் இருந்துச்சு. அப்போ இங்கே முதல் 5 வசனத்திலையும் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்குறான், ஆண்டவரே இப்படி என்கிட்ட நன்மையை பெற்றவர்கள் அன்பை பெற்றவர்கள் இன்னைக்கு எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, அதனால நீங்கள் எனக்கு மௌனமாக இருக்கிறாதீங்க, எனக்கு ரொம்ப என்னை பாதிக்குது, என்னை ஹர்ட், என்ன அது என்ன செய்யுது, என்னை காயப்படுத்துது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முதலாவது தன்னுடைய அந்த இயலாமையை, தன்னுடைய நிலைமையை ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள், காயப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நாம் 2வது பகுதியை தெரிந்து கொள்ள வேண்டாம். அதாவது அவன் சாபமிட்ட காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டாம், ஆனால் நாம் தேவனை நோக்கி ஜெபிப்பதும் தேவனிடத்தில் காரியங்களை சொல்வதும் நல்லது. அது நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்கிறோம், நாங்கள் அன்பை கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்குது, அதனால நீங்கள் கொஞ்சம் கவனிங்க ஆண்டவரே, நீங்கள் மௌனமாக இராதீங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தின் காயங்களை நாம் தேவனிடத்திலே ஜெபமாக நாம் வெளிப்படுத்தலாம். 2வது 6ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 13 வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டால், அவருடைய மனைவி பிள்ளைகளை குறிச்செல்லாம் அவன் சொல்கிறான். எங்கே எழுதியிருக்குது? 9ஆம் வசனத்தில், அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள், அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள். 13ஆம் வசனத்தில், அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள், 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்றுப்போவதாக அப்படின்னு சொல்லி
தனக்கு விரோதமாக எழும்பின மனிதர்களை குறித்து தேவனிடத்தில் அவன் சொல்லுகிற காரியம், சாபம் போடுறான். இது நம்ம கவனிக்கணும். இது நம்ம செய்யலாமா அப்படின்னா இதை செய்கிறதுக்கு வேதம் அனுமதி கொடுக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை, தன்னுடைய சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்கிறான். அப்படி ஆராதனை செய்கிற மனுஷன் ஒருத்தனுக்கும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாதான். ரோமர் 12 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அங்கே எழுதியிருக்குது, ஒருவனுக்கும் என்ன செய்யாதீங்க, தீமைக்கு தீமை செய்யாதிருங்க, எல்லா மனுஷருக்கும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்போ புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ள இருக்கிற நம்ம ஒருவேளை நாம் பாட்டில் என் வேலையை தான் ஏன் பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனால் காயப்படுத்துறாங்களே அப்படின்னு சொன்னால் நம்ம பழி வாங்கிறதுக்கோ நம்ம சாபமான வார்த்தைகளை சொல்வதற்கோ அனுமதி கிடையாது. அது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு அவருடைய கரத்தில் விட்டுட்டு நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும். ஏன்னா அங்கே என்ன சொல்லியிருக்கு, கடைசியா 20 வசனத்தில், உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்போ தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற மனிதர்கள் தங்களுக்கு விரோதமாக தங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிற மனிதர்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு பதட்டமாகி இந்த மாதிரி தாவீதே சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இதில் நம்ம கவனமாக இருக்கணும். அது நம்முடைய பொறுப்பு அல்ல. அதில் நம்ம உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது. ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள். மத்தேயு 5 அதிகாரத்திலையும் சரி, ஆரம்பத்திலிருந்தே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சத்துருக்களை குறித்து, அதனால தான் தன்னை காயப்படுத்தின தன்னை துன்பப்படுத்தின மனிதர்களுக்காக இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபித்தார். அப்போ தன்னை காயப்படுத்தின மனிதர்களுக்காக கூட அப்படி ஜெபித்திருக்கும் போது நம்ம அதுதான் மாதிரியா எடுத்துக்கணுமே தவிர, இந்த தாவீதினுடைய சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, சாபம் போட்டுறக்கூடாது. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, சில நேரத்தில் இந்த சங்கீதத்தை வாசிக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன தோணும், பாடுறா பைபிளே இப்படி தான் போட்டிருக்கு அப்படின்னு ஒருவேளை பக்கத்து வீட்டில் யார்ட்டியா சண்டை போட்டிருந்தான்னா இந்த சாபமான வார்த்தைகள் எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அது சரியானதல்ல, அது வேதத்தின்படியானது அல்ல. சரி, இப்போ அடுத்தது 14 வசனத்திலிருந்து 20 வசனத்துக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தை குறித்து அவன் சொல்கிறான். என்ன பாவம் ஏன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பதாக நினைக்கப்படக்கூட கடவது, அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக, அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பதாக இருக்க கடவது, அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும், சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். இதில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னன்னா, தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற சக சகோதரர்களை பார்த்து நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அவங்க இருக்கும்போதும் சரி, இல்லாத போதும் சரி. இதில் நம்முடைய வாய் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். சில நேரத்தில் நம்ம லைசன்ஸ் இல்லாமல் என்ன வேணாலும் பேசிடலாம்னு நினச்சி பேசிடுறோம். அது நம்முடைய ஆத்மாவையும் கெடுக்கும், இது மற்றவர்களையும் காயப்படுத்தும். ஏன்னா அவன் சொல்கிறான் பாருங்களேன், 16 வசனத்தில், சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மன முறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. ஐயா, நான் ஜெபம் பண்ணிட்டு நான் உபவாசம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் என்ன குறித்து என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நானே அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறேன், துன்பங்களுக்கு மத்தியில் ஓடிட்டு இருக்கிறேன். நீ எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, நீ என்னை காயப்படுத்தி இருக்கக்கூடாது. தன்னுடைய நியாயத்தை அவன் சொல்கிறான்.
இது சபைக்குள்ள இருக்கிற நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு சபைக்குள்ள நம்ம மற்றவங்களுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு நமக்கு என்ன இருக்குது? உள்ள வரும்போது எல்லாரும் திக்கற்றவர்களாக வந்தோம், ஒரு பெரிய கேள்விக்குறியோடு வந்தோம். கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து வாழ வச்சிருக்கிறார். அப்படி வாழ வச்சிருக்கிற ஒரு இடத்துக்குள்ள ஒரு சூழல்ல நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கோ மற்றவங்களை பார்த்து காயப்படுத்துறதுக்கோ நமக்கு எந்த விதத்திலையும் உரிமை இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கணும். ஏன்னா என் கூட வந்திருக்கிற சகோதரன் அவன் என்ன எதிர்பார்க்குறான் என்கிட்ட? எப்பா, நீ எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, நீ என்ன செஞ்சிடாத, என்ன காயப்படுத்திடாத. ஏன்னா நான் ஏற்கனவே ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதையை குறித்து எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குது. தாவீது இந்த வார்த்தையை சொல்றான், தன்னுடைய பெற்றோரை ஆகீஸ் ராஜாவிடத்தில் அனுப்புகிறான். ஏன்? ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பது அவனுக்கு புரியல. தேவனுடைய சித்தத்தின் பாதையின் காரியங்கள் அவனுக்கு புலப்படல. அதனால அவன் தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். இதை செஞ்சிடலாமா, இப்படி செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே தடுமாற்றங்கள் இருக்குது. அந்த ஒரு நேரத்தில் அவனை அரவணைத்துக் கொள்வதுதான் தேவையே தவிர அவனை காயப்படுத்துற மாதிரி மனமறி உண்டாக்குற மாதிரி செய்யற காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு சபைக்கு உரிமை இல்லை. சபைக்குள்ள இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை அது. அப்போ இந்த அகித்தோப்பேலா இருந்தாலும் சரி, அப்சலோமா இருந்தாலும் சரி, அல்லது சவுல் அரசனாக இருந்தாலும் சரி, இந்த வேலையை செய்ததை அவனால் தாங்கவே முடியல. யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அது சவுலோ அப்சலோமோ அகித்தோப்பேலோ இருந்தா கூட அவர்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸை ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதான் நம்ம கவனிக்கணும். ஒருவேளை நேரடியான தாவீதினுடைய குற்றவாளி அல்லது அந்த அந்த விரோதி சில மனிதர்கள், சவுல், அகித்தோப்பேல், அப்சலோம், தோவேக்கு என்று சில மனிதர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த மனிதர்கள் யாரை வெளிப்படுத்தினார்கள் என்றால், யாரை வெளிப்படுத்தினாங்க? ஆமா. அப்போ இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற நம்ம மற்றவர்களை குறிச்ச காரியங்கள் எதுவுமே தெரியாம நம்ம பாட்டில் எதையாவது சொன்னா நம்ம யாரை ரெப்ரசன்ட் பண்றோம்னா, யார? ஆமா, காட்டி கொடுத்த யூதாஸை ரெப்ரசன்ட் பண்றோம். ஆண்டவர் சபைக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறதுக்கு காரணம் இயேசுவை வெளிப்படுத்துறதுக்கு தானே ஒழிய யூதாஸை வெளிப்படுத்துறதுக்கல்ல. அப்படின்னா இந்த யூதாஸை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னொன்று கவனிக்கணும். என்னன்னா, அது அந்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாகும். அவன் கிறிஸ்துவுக்கு எதிரானவன். அப்போ ஒரு சிறுமையும் எளிமையுமானவன், ஜெபித்து கொண்டிருக்கிறவன், உபவாசிக்கிறவன், தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை முழுவதுமாக அவனால் புரிந்து கொள்ள முடியாத பாதையில் அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். நீ அவனுக்கு தயை செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, நீ அவனை மன முறிவடைய செய்யாத, அவனை கொலை செய்யணும்னு நினைக்காத, அவனுக்கு விரோதமாக புறங்கூறாத, காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசாத. அப்படி பேசினா நீ ரட்சிக்கப்பட்டவங்கிற பேர்ல இருந்தாலும் நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்தல, நீ யூதாஸையும் அந்தி கிறிஸ்துவையும் வெளிப்படுத்துறங்கிறத தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் இந்த தாவீது அவ்வளவு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவனாக பேசுகிறான். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசப்படுகிற சத்துருக்களை குறித்து இருக்கிறதுனால அவன் தீர்க்க தரிசனமாகவும் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். அநேக பரிசுத்தவான்கள் இந்த வேத வசனங்களை தீர்க்க தரிசனமாகத்தான் சொல்லுகிறார்கள். ஆகவே தான் சொல்லுகிறேன், இது 6ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள் அந்தி கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களுக்கும் அவனுக்கும் வரக்கூடிய சாபங்கள். இது ஒரு நாளும் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில வந்துடவே கூடாது. எந்த காலத்திலாயிருந்தாலும் சரி, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இப்போ 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் தாவீது அவன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் பலவீனமா இருக்கிறேன். 24ஆம் வசனத்தில் எப்படி எழுதியிருக்குது? உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன்,
ஒரு அனாதையை போல துரத்தப்பட்டு வனாந்திரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள்ல கோலியாத்தை வீழ்த்தினவன், இவ்வளவுலாம் பலசாலியாக அவனுக்கு ஒரு ஹிஸ்டரி இருந்தா கூட, ஆனா அவன் வாழ்க்கையில போராடி கொண்டே இருக்கிறான். ஒரு பக்கத்தில் ஜெபம், ஒரு பக்கத்தில் உபவாசம், ஒரு பக்கத்தில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்கிற எதிர்பார்ப்பு. இப்படி இருக்கிற ஒரு தாவீதோடு இணைந்து போய் அவன் செய்த நன்மைக்கு பதிலாக நீ நன்மை தீமை செய்யாமல் இருந்திருக்கலாம். அவன் காட்டின அன்புக்கு பதிலாக நீ என்ன செஞ்சிருக்கலாம்? தீமை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மனிதர்கள் பாருங்க, நன்மைக்கு பதிலாக தீமையையும் நேசத்துக்கு பதிலாக பகைமையையும் கொடுத்து அவனை காயப்படுத்தி அவனை இப்படி ஒரு சூழலுக்கு தள்ளிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, என்னை விடுவீங்க. 21ஆம் வசனத்தில் இருக்குது, ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. என்னை பார்த்து எல்லாரும் அசிங்கமா நினைக்கிறாங்க ஆண்டவரே, அப்படிலாம் அடுத்த வசனத்தில் இருக்குது. என் தங்கள் தலையை என்ன செய்றாங்க? துலுக்குகிறார்கள். அப்போ இது கிட்டத்தட்ட இயேசுவுக்கு பொருந்தும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிற அந்த தருணத்தில் அங்கிருந்த நிராகரித்த கூட்டமும் அவருக்கு விரோதமாக அப்படி தான் பண்ணாங்க. சரி, அடுத்தது 26லிருந்து 29 வரைக்கும், என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும், இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. இப்போ இவனுடைய காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே நான் உம்முடையவன் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். அவ்வளவுதான் இவனுடைய பெட்டிஷன். ஏன் சாபத்தை சொல்றான்? ஏன் இவன் பட்டயத்தை எடுக்கல? இவன் பட்டயத்தை எடுத்திருந்திருக்கலாம், ஆனா இவன் பட்டயத்தை எடுக்கல. இவன் சொல்றான், நான் உம்முடையவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் உம்மை சார்ந்திருக்கிறவன் என்பதை என் எதிராளிகள் அறிந்து கொள்ளச் செய்யும். இது ரொம்ப தேவைங்க. இது ரொம்ப தேவை. நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இவன் தேவனுடைய துணையோடு இருக்கிறான் என்பது என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அது இவனுக்குள்ள ஆழமா இருக்குது. அதனால அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியேனோ மகிழ கடவன். என் விரோதிகள் லட்சியால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையை போல தரித்து கொள்ள கடவர்கள். அப்போ இவனுக்குள்ள என்னன்னா, ஆண்டவரே நான் ராஜா அப்படிலாம் இவன் கிளைம் பண்ணல. இந்த நேரத்திலையும் பாருங்களேன், அவன் தன்னை தாழ்த்துக்கிறான். எனக்கு உதவி சேவையா, நான் வீக்காக இருக்கிறேன், நான் ரொம்ப பலவீனனார், சரீரத்தில் எனக்கு பலம் இல்லை, ஆத்மாவிலையும் நான் காயப்பட்டவனா இருக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய கரம்தான் இதை செய்தது, தாவீதுக்கு விரோதமாக எழும்புனதுனால தான் இது நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியட்டும், நீர் என் கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள செய்யும். இது ரொம்ப அருமையான ஒரு காரியம். இந்த வார்த்தைகளை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத நம்மளும் உணர்ந்திருக்கணும், சத்துருக்களும் அறிந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையோடு வாழ கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. கடைசியா 30-31 ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த சங்கீதம் முடிவடைகிறது. எப்போவுமே அந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் அவன் ஒரு கேள்விக்குறியோடு, ஒரு கலக்கத்தோடு, ஒரு திகிலோடு ஆரம்பித்திருப்பான். ஆனால் முடியும் போது ஒரு நம்பிக்கையோட அவன் சொல்கிறான், கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழ்வேன். எப்போ தாவீதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சபிச்சியே இல்லையா, ஏதோ மன காயத்தில் நான் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அவன் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டான். இல்லை ஆண்டவரே, என் வாயினால் நான் திரும்ப சாபத்தை பேசிகிட்டு இருக்க மாட்டேன், நான் உங்களை புகழுவேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பார்சத்தில் நிற்பார். இப்போ தன்னுடைய சுய நீதி அவன் சொல்லவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால தான் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நீதிமானாக்கப்படுதலை குறித்து பேசும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 பழைய ஏற்பாட்டு நபர்களை சொல்கிறான். ஒன்று தாவீது, இன்னொன்று ஆபிரகாம்.
இரண்டு பேருமே சுயநீதியுடையவர்களாக இல்லை. ஏன் இது ரொம்ப கவனிக்கணும்னா, அந்த நாட்களில் இஸ்ரவேலர்களுக்கு இருந்த பிரச்சனையே சுயநீதி தான். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், நாங்கள் உடன்படிக்கை செய்து, இப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் இந்த மனிதனுக்குள்ள அந்த சிந்தையே இல்லை, சுயநீதி இல்லை. ஆண்டவரே, நீர் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இதெல்லாம் எனக்கு செய்யுங்க. எவ்வளவு பெரிய கவனிக்க வேண்டிய, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பாருங்க. அப்போ ஒரு நீண்ட பகுதி சாபமாக சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு, 2 வசனம் இருக்குது. ஆண்டவரே, என்னை குறித்து அப்படிலாம் பேசுறதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆண்டவரே, என் வாயினால நான் உங்களை புகழுவேன். இந்த எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி நீர் என் வலது பரிசத்தில் நில்லும். இதை சொல்றது போது நம்ம கவனிக்கணும் பாருங்களேன். அவங்கள குறித்து சொல்லும்போது அவன் என்ன தெரியுமா சொன்னான்? 6ஆம் வசனத்தில், அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அப்போ என்னுடைய எதிராளிக்கு சாத்தான் வலது பக்கத்தில் நிற்கட்டும், எனக்கு கர்த்தாவே நீர் என்னை ரட்சிக்கும்படிக்கு நீர் வலது பட்சத்தில் நில்லும். வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பசுத்தவான்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் நன்மை செய்தும் நீங்கள் நேசித்தும் உங்களுக்கு விரோதமாக எழும்பின மனிதர்களாலே நீங்கள் காயப்பட்டு பலவீனத்தோடு நீங்கள் காணப்படுவீர்களானால், உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து நீங்கள் யாரையும் தீமையான வார்த்தைகளை சொல்லி தூஷித்துவிட வேண்டாம். நீங்கள் சாபமான வார்த்தைகளை சொல்லி மனம் பதறி பேசிவிட வேண்டாம். உங்கள் வாய் எப்பொழுதும் துதிக்கிற துதிகளாலேயே நிறைந்திருக்கட்டும். நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள், கர்த்தரை விசுவாசத்தோடு காத்திருங்கள். ஒருபோதும் நீங்களாகவே எந்த வார்த்தைகளையும் சொல்லி இப்படி செஞ்சிடணும் அப்படி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பழிவாங்கும் உணர்ச்சிகளுக்கு தீனி போட்டு விடாதிருங்கள். மாம்சத்திலே நடந்து விடாதிருங்கள். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்தரித்திருக்கிறார். அவர் நம்மை நடத்த வேண்டுமே அல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற பழைய பாவ இயல்பு, பழைய பாவ மனுஷன் நம்மை இயக்குவிக்கப்படாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஆவி அந்த மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன செய்கிறது? போர் செய்கிறது. அப்படி போர் செய்கிறதுல நாம் யார் பக்கமாக இருக்கக்கூடாது? மாம்சத்தின் பக்கமாக இருந்து விடக்கூடாது. அந்த மாம்சத்தின் பக்கம் தான் என்ன பண்ணுதுன்னா பகை, கொலை, வெறி அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாம்சத்தினுடைய சுபாவங்கள். அப்படி இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ எனக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தைகளை குறித்த விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் கிறிஸ்துவினுடையவன் என்பதை விளங்க பண்ணுகிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இதை அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் கிறிஸ்துவினுடையவன் என்பதை விளங்க பண்ணுகிற விதத்தில் நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் பலவீனன், நான் குறைவுகள் உள்ளவன், நான் காயப்படுத்தப்படுகிறேன். எனக்கு விரோதமாக நன்மையை பெற்றவர்கள், அன்பை பெற்றவர்கள் பேசுகிற காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், எனக்கு மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு காட்டி கொடுத்திருக்கிற விதத்திலே தான் நான் வாழுவதற்கு தூண்டப்படுகிறேன். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்றால் அவரிடத்தில் நாம் உதவி கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு நாளும் இந்த சங்கீதக்காரன் மனம் பதறி ஜெபித்தது போல சாபமான வார்த்தைகளை சொன்னது போல நாங்கள் சொல்லிவிட வேண்டாம். ஏன்னா துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து கசப்பும் தித்திப்பும் உள்ள தண்ணீர் வர முடியாது. அப்படின்னா கர்த்தரை துதிக்கிற துதி இந்த வாயிலிருந்து வரணுமே தவிர ஒரு நாள் சாபமான வார்த்தைகள் வந்துவிட வேண்டாம். நாம் அந்த வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏன்னா சில நேரத்தில் நமக்கு என்ன தோணும், அடா அவங்க பேசுனதை காட்டிலும் அவனும் ரொம்ப மோசமாக பேசலையே. சரிங்க, அவங்க பேசுனது இருக்கட்டும். ஆனால் நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்பதை விளங்க பண்ணுகிற விதத்தில் கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன் என்கிற அந்த 30ஆம் வசனத்திற்கு ஏற்றாற் போல நாம் வாழுவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களுக்கு மத்தியிலிருந்து இந்த எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளவரே, நீர் எனக்கு துணையாக நில்லும் ஐயா. ஒருவேளை என்னிடத்தில் எனக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புவதை குறித்து நான் மனம் செலுத்தி போக வேண்டாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்து எனக்காக காரியங்களை நடப்பியும் என்று தேவனை சார்ந்து கொண்டு தேவனை துதிக்கிற துதியோடு கூட வாழ்ந்து விடுவதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வசனங்களிலே நாம் எச்சரிப்படைய வேண்டிய பகுதிகளை எச்சரிப்பாகவும் ஆறுதல் அடைய வேண்டிய பகுதிகளை ஆறுதல் அடைவதற்காகவும், அதே நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிற இடத்துல நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிற விதத்திலையும் நாம் வாழ்ந்து விடுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக.